ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு டே 4. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செலீனியம்லேருந்து க்ரோம் ப்ரௌசர் எப்படி லான்ச் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் டிரைவர்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எந்த ப்ரௌசர் சூஸ் பண்ணியிருக்கிறோம்? க்ரோம். அப்போ நமக்கு க்ரோம் டிரைவர் தேவைப்படுது. க்ரோம் டிரைவரை டவுன்லோட் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரோம் டிரைவரை செலீனியம் கூட இன்டிகிரேட் பண்ணுறதை வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து க்ரோம் டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசருங்க க்ரோம் டிரைவர் டவுன்லோட்ஸ்னு போட்டால் போதும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் போகும்போது க்ரோம் ஃபார் டெஸ்டிங் அவைலபிலிட்டி டேஷ்போர்ட் இதை கிளிக் பண்ணணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா வெர்ஷன்ஸ் காமிக்கும். இப்போது இதில் ஸ்டேபிள் வெர்ஷன் என்ன காமிக்கிறாங்க? 131 காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட க்ரோம் வெர்ஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, இதில் அபவுட் கூகுள் க்ரோம் போனீங்கன்னா இதோட வெர்ஷன் தெரியும். க்ரோமோட வெர்ஷன் என்னது? 131. ஸோ அப்போ எனக்கு எந்த வெர்ஷன் டிரைவர் தேவை? 131 வெர்ஷனில் இருக்க க்ரோம் டிரைவர் தேவை. அப்போ இந்த ஸ்டேபிளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து க்ரோம் டிரைவர்ன்றது பார்த்தீங்களா, அதுக்கு வரணும். ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது? விண்டோஸா, மேக்கா, லினக்ஸான? நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 64 பிட். இப்போது சிஸ்டம் வந்து 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்க்குறதுல ஒரு டவுட் வரும். ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னா, உங்கள் சிஸ்டத்தில் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே சிஸ்டம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு அபவுட் இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சிஸ்டம் டைப்புங்கிறத 32 பிட்டா 64 பிட்டான்னு. ஸோ இதோட இது என்னது? 64 பிட்டு. ஸோ இப்படி தான் சிஸ்டம் எந்த டைப்புன்னு பார்க்குறது. சிஸ்டம் டைப்பில் இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்துட்டோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்? விண்டோஸ் 64 தான் வேணும். ஸோ இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஒரு சிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த சிப் ஃபைல் தான் க்ரோம் டிரைவர். இப்போ இன்னொரு இது, இப்போ என்னோட க்ரோம் வெர்ஷன் வந்து 131 தான். க்ரோம் டிரைவரும் 131. நான் எடுத்தோன்னு 131. அதாவது இந்த பேஜ் வந்து எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் க்ரோமோட வெர்ஷனை மட்டும்தான் காமிக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 131. ஸோ இங்கே 131 மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்து வர வெர்ஷன். மேபி எனக்கு 131 இல்லை, உங்கள் சிஸ்டத்தில் வந்து க்ரோம் வெர்ஷன் வந்து 129 128 இருக்குது. அப்போது எங்கே அதோட டிரைவரை தேடுவேன்? ஸோ அது எப்படிதுன்னா, திரும்பவும் ஹோம் பேஜ்க்கே போங்க. ஓகே, இந்த ஹோம் பேஜில் வந்து JSON எண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த JSON எண்ட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ இது பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்து என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு pretty printன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அது JSON ஃபார்மேட்டில் காமிக்கும். இப்போ கொஞ்சம் கூட ரீடபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்கணும் நம்மளோட வெர்ஷன். இது பாருங்க, இதெல்லாம் க்ரோம் டிரைவர் கிடையாது. இதை நீங்கள் இப்போ காப்பி பண்ணி இந்த URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா க்ரோம் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். நமக்கு க்ரோம் டிரைவர் தான் தேவை. ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. இப்போ பாருங்க, இது வெர்ஷன் க்ரோம் வெர்ஷன் 115. அது மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனுக்குமே இங்கே இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது பாருங்க, க்ரோம் வெர்ஷன் 115ஓட க்ரோம் இது. அண்ட் சேம் அப்படிதான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் இருக்கு. அப்போ க்ரோம் வெர்ஷன் 115ஓட க்ரோம் டிரைவர் வந்து இங்கே இருக்கு. நமக்கு என்னது? விண்டோஸ் 64. ஸோ விண்டோஸ் 64க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த ஃபைலை காப்பி பண்ணி சிப் ஃபைலை காப்பி பண்ணி நியூ டேப்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா க்ரோம் வெர்ஷன் 115க்கான டிரைவர் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் ஓல்டு டிரைவர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற க்ரோம் டிரைவரை செலீனியம் கூட எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.